யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு எதிரான குண்டாஸ் சட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் டார்வின் இணைகிறார். டார்வின், விவரங்கள் என்ன? பெண் காவலர்களையும் காவல்துறை பெண் அதிகாரிகளையும் அவதூறாக பேசியதாக யூடியூபரான சவுக்கு சங்கர் தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்து பொதுமக்கள் மத்தியில் வதந்தி பரப்பியதாகவும் தமிழக அரசுக்கு எதிராக போராட்டத்தை தூண்டியதாகவும் சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்து சென்னை மாநகர காவல் ஆணையர் கடந்த மே மாதம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்நிலையில் சவுக்கு சங்கர் தன் மீதான குண்டர் தடுப்பு சட்ட உத்தரவை ரத்து செய்ய கோரி அவரது தாயார் கமலா உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆட்கொண்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது விசாரணை செய்யப்பட்டு சவுக்கு சங்கர் மீதான அந்த குண்டா சட்டம் என்பது ரத்து செய்யப்பட்டிருந்தது. அதே வேளையில் கஞ்சா வைத்திருந்ததாக சவுக்கு சங்கர் மீதான ஒரு குற்றச்சாட்டு இருந்த நிலையில் இது தொடர்பாக தேனி மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரையின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் அவரின் மீதான குண்டா சட்டத்தை போட்டு ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் அந்த குண்டர் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என கோரியும் ஆட்கொணர்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் சவுக்கு சங்கருடைய தாயார் கமலா ஒரு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது கடந்த ஆகஸ்ட் மாதம் விசாரணை செய்யப்பட்ட போது இது தொடர்பாக பதிலளிக்க தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றமானது நோட்டீஸ் பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கானது மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் நிலவரம் என்ன என்பது தொடர்பான கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பிய போது ஏற்கனவே சவுக்கு சங்கர் மீதான போடப்பட்ட குண்டாஸ் என்பது ரத்து செய்யப்பட்டு விட்டதாக தமிழக அரசானது ஒரு ஆவணத்தை தாக்கல் செய்திருந்தது. மேலும் அந்த இரண்டாவது குண்டாஸ் சட்டம் என்பது ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தது. இதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றமானது சவுக்கு சங்கர் மீதான அந்த குண்டாஸ் சட்டத்தை ரத்து செய்வதாக தங்களுடைய உத்தரவை நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். அதே போன்று ஆட்கொணர்வு மனுவானது தற்போது காலாவதி ஆகிவிட்டதால் அந்த மனுவை முடித்து வைப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். மேலும் வேறு வழக்குகளில் இவர் தேடப்படவில்லையோ இல்லை அவர் தேவையில்லை என்று கருதும் பட்சத்தில் இவரை விடுதலை செய்யலாம் என்ற ஒரு உத்தரவையும் தற்போது உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி டார்வின்.